ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 9 ஆஃபர் வந்துருந்துச்சு. 9 ஆஃபர் போட்டு 200 டைமண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. சரி, அதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் எடுக்க முடியுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வந்துடலாம். கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போய்ட்டு அவன் தாம்சன் ஸ்கின் எடுக்கணும்னா அந்த ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு கொண்டு வந்துடலாம். தாம்சனுக்கான ஸ்கின்னு அன்னைக்கு பண்ணியாச்சு. சரி, அப்படியே போய்ட்டு நம்ம டேரக்ட் கிட்டுக்கிட்டுன்னு ஸ்பின்னை போட்டுடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அழுத்திட்டு அப்புறம் 40 டைமண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பின்னை போட்டுக்குவோம். போட்டாச்சு கைஸ். மினியூசி கொடுத்துட்டான் கைஸ். மினியூசி கொடுத்துட்டான். சூப்பர். நல்ல லக்கியான ஐடியா இருக்கும் போல். மினியூசி வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொடுத்துட்டான். அப்புறம் எல்லாத்தையும் அழுத்துவோம். சரி கைஸ், நம்ம போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வந்துடலாம். கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அப்படியே அந்த மினியூசி ஸ்கின்னையும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அதுக்கு அந்த ஸ்கின் இருந்தால் எடுத்த ஸ்கின் இருந்தால் கொடுக்க மாட்டான். நம்ம பார்த்திங்கன்னா போய்ட்டு மினியூசி ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணிட்டு வந்துடும். இங்கே இருக்குது. பண்ணியாச்சு கைஸ். சரி வாங்க, நம்ம போய்ட்டு அடுத்த ஸ்கின்னை போட்டுடலாம். அடுத்த ஒரு 40 டைமண்ட் ஸ்பின்னு. அவ்வளோதான் கைஸ், ஒன்றுமே கொடுக்கல, பாட்டி அடிச்சிட்டாங்க. வேறு லெவலு, ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க, அவ்வளோதான். அடுத்தது வேறு என்ன இருக்குது? வேறு என்ன ஈவெண்ட்டில் சுற்றலாம் அப்படின்னு பார்த்தா பன்னி இறங்கி ஈவெண்ட் வந்திருக்கு கைஸ். அதில் போய்ட்டு 2 40 டிஸ்கவுண்ட் இருக்குது, அதில் போடுவோம். பன்னி பண்டல் கொடுப்பானான்னு நினைக்க தெரியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், கொடுக்கல, பட்டை அடிச்சிட்டாங்க. திரும்ப கட்டுன்னு அழுத்திட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு கேரக்டர் மாற்றிட்டு வந்துடலாம் கைஸ். கேரக்டர் மாற்றிட்டு வந்து ஸ்பின் பண்ணுவோம். இந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னியில் ஸ்பின் பண்ணுவோம். கட்டுன்னு எல்லாத்தையும் அழுத்திட்டு ஒரு 40 டைமண்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், கொடுக்கல. வண்டி இங்கேயும் யாருமே சுற்றாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி சுற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துருவாங்க. ஒன்று கூட கொடுத்துருக்க மாட்டானுங்க. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துருக்க நிலைமைக்கு ஆகிருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபிஷ்டில் ஸ்பின்னை போட்டுடலாம். ஃபிஷ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டுன்னு அழுத்திட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 டைமண்ட் ஸ்பின் வந்து போடுவோம். கொடுக்குறான்னா இல்லையான்னு தெரியாது, பார்த்திங்கன்னா போடுவோம். கைஸ், ஃபிஷ்ட்டு கொடுத்துட்டான் கைஸ். ஃபிஷ்ட்டு கொடுத்துட்டான், அவ்வளோதான் கைஸ். ஃபிஷ்ட்டு கொடுத்துட்டான். 9 டைம்லேயே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ட்டு எடுத்தாச்சு. லக்கியான ஐடி தான் போல். சூப்பர் கைஸ். ஃபிஷ்ட்டு கொடுத்துட்டான், 9 டைம்லேயே எடுத்தாச்சு. அடுத்தது என்ன ஈவெண்ட் இருக்குது? ஃபிஷ்ட்டு கொடுத்துட்டாங்க கைஸ். அடுத்தது இந்த ஈவெண்ட் இருக்குது. சரி கைஸ், இதில் போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுவோம். இன்னொரு 26-35 டைமண்ட் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குன்னு அழிச்சிட்டு ஒரு 9 டைமண்ட் ஸ்பின்னை வந்து போட்டுருவோம். அவ்வளோதான், பட்டை அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், உங்கள் பட்டை அடிச்சிட்டாங்க. சரி, அடுத்து திரும்ப இன்னொரு 26 டைமண்ட் இருக்குது. கட்டுக்குன்னு அழிச்சிட்டு இன்னொரு 19 டைமண்ட் ஸ்பின் மட்டும் போடுவோம். அவ்வளோதான் கைஸ், டைமண்ட் இருக்குது. வாங்க, நம்ம வந்து 19 டைமண்ட் ஸ்பின் வந்து போட்டுருவோம். கைஸ் கொடுத்துட்டாங்க கைஸ். கொடுத்துட்டாங்க கைஸ். வேறு லெவல் கைஸ். செம்ம லக்கியான ஐடியா இருக்குது கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா பன்னி ரிங் ஈவெண்ட் தாம்சன்லாம் சுற்றினது போக 44 டைமண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட் அண்டு ஸ்கை டைவிங் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. வேறு லெவல் லக்கியான ஐடியாஸ். வாங்க இப்போ போயிட்டு கேரக்டர் மாற்றிட்டு ஃபிஸ்ட்லாம் எக்யூப் பண்ணி பார்த்துறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கைஸ், நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கைஸ். சரி, எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்காக பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஒரு அழுத்தி விட்டுட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் கைஸ். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் கைஸ் நம்ம வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணுவோம். சரி, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நாளைக்கு பார்ப்போம்.